இந்த வீடியோவை வழங்குவோர் பாஃப்ட் ஆஃப் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட். லேர்ன் ஃப்ரம் த மாஸ்டர்ஸ். சென்னையிலேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் கூடவே வாழ்ந்துட்டு இருக்கேன். கல்ச்சர்ஸ், ஹைலைட்ஸ், சீக்ரெட்ஸ், ஷார்ட்கட்ஸ் இப்படி பல விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வரிசைப்படுத்தி காமிச்சு உங்களையும் நீங்க சென்னைக்காரரா இருந்தாலும் இல்லைனாலும் சென்னை தான் எல்லாரையும் தனக்கான மக்களாக ஆக்கணும் இல்லையா, உங்களையும் ஒரு சென்னைக்காரரா மெட்ராஸ்காரரா ஆக்குறது தான் இந்த ஷோவோட எண்ணமே. அதனாலதான் இந்த ஷோ பேரு சென்னை இங்கு. இன்னைக்கு நம்ம வேறசா ஒரு லிஸ்ட் போடுறோம். என்ன தெரியுமா, ஒரே ஒரு 100 ரூபா நோட்டு. எஸ், ஆமா, ஒரே ஒரு 100 ரூபா நோட்டு எடுத்துக்கிட்டு எங்கெல்லாம் போயிட்டு நீங்க அப்படியே ஆனந்தமா சாப்பிட்டு வயிறு நிறைய சிரிச்சுட்டு வாய் நிறைய சந்தோஷமா வாழ்த்திட்டு வெளியே வரலாம் அப்படின்றதுதான். இந்த பேரு 100 ரூபா உடனே கல்யாணம் போயெல்லாம் சொல்லக்கூடாது, அது லிஸ்ட்ல கிடையாது. 101 ரூபா வைக்கணுங்க. ஓகே, ஆழ்வார்பேட்டை கொல்கட்டா சாட்டு அண்ட் ஜூஸ் வேர்ல்டு. ராமசாமியார் ரோடு, ஆழ்வார்பேட்டை. நம்ம ஊர்ல தெருக்கு தெரு சந்துக்கு சந்து எக்கச்சக்க சாட்டு கடை இருக்கு. அது நம்ம எல்லாருமே எக்கச்சக்க ஃபேவரட்ஸ் இருக்கும் இல்லையா. அதுல ஒன் ஆஃப் த முக்கியமான ஃபேவரட்ஸ் இந்த ஆழ்வார்பேட்டை கொல்கட்டா சாட்டு. பாத்தீங்கன்னா ஆழ்வார்பேட்டை கொல்கட்டா சாட்டு. கவிதை கவிதை. ஹைலைட் மேட்ரு, பானிபூரியோட லாஸ்ட் பூரிக்கு ஒரு சுக்கா பூரி கொடுப்பாங்க பாரு. காரமான பானியை தானி 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 அள்ளி அள்ளி வாயில போட்டின பிறகு காரசாரமா இருக்கும் பாருங்க. அப்படியே அந்த காரத்தை தணிக்கிறதுக்காகவே பக்கத்திலேயே இருக்குதுப்பா ஜூஸ் வேர்ல்டு. கும்முன்னு போனீங்கன்னா 2 கிளாஸ் கொடுப்பாங்க. எனக்கு பிடிச்ச வந்து திஸ் சப்பாத்தி ஜூஸில் வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் நல்லா இருக்கும். 40 ரூபா தான். 40 ரூபா ஒரு நாளைக்கு வந்துட்டு எனக்கு 50 ரூபா மாதிரி தான் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ பக்கத்துலேயே ஜூஸ் கிடைக்கிறது இருக்கிறதால ரெண்டுமே ஜூஸ் சேட் முடிச்சுட்டு ஜூஸ் சாப்பிட்டு போகிறது ரொம்ப இதுவாக கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஜூஸ் கடையில் வந்துட்டு ஒரு கிளாஸ் வாங்கினா இன்னொரு கிளாஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இப்போ வந்துட்டு இப்போது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டா அவங்க அந்த எக்ஸ்ட்ரா ஓசி ஜூஸ் வந்துட்டு ஓசி அடிச்சு குடிச்சிக்கலாம். ஸோ எங்கள் கொல்கட்டா சாட்டில் வந்து யூ கேன் ஹேவ் ஒரு பரோட்டா ஒரு 40 ரூபீஸ்க்கு சாப்பிட்டு இங்கே ஒரு 30 ரூபீஸ்க்கு ஒரு ஜூஸ் சாப்பிட்டிங்கன்னா லைக் 70 ரூபீஸில். இப்படி இந்த 2 கடைக்கும் போயிட்டு கைவரிசையை காமிச்சா கூட ஒரே ஒரு 100 ரூபா நோட் போதும். அதனால தான் என்னவோ தெரியல, காந்தி தாத்தா 100 ரூபா நோட்டில் செம்மையாக சிரிக்கிறார். ராயல் சாண்ட்விச் பேருக்கு ஏற்ற மாதிரி கடையில் கிடைக்கிற அத்தனை சாண்ட்விச்சும் சும்மா ராயலாக இருக்கும்பா. என்னதான் அப்படி சாண்ட்விச் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா 150 வெரைட்டிக்கு மேலே கிடைக்குது. லிஸ்ட்டு ரொம்ப பெருசு, நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. 150 வெரைட்டி தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு 100 ரூபா நோட்டு போதுங்க. கும்முன்னு சாப்பிட்டு திருப்தியாக வெளில வரலாம். அது என்னப்பா பிரெட்டு மேலே சீஸா தோத்து போது பாரு பீஸா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாண்ட்விச் பிளேசஸ். நான் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 4 இயர்ஸாக வரேன். இப்போ வெஜிடபிள் சாண்ட்விச் 35 rupees, which was originally 6 rupees. மயூ சிக்கன் சாண்ட்விச் இஸ் ஜஸ்ட் 50 rupees and this is a very lovable place. and என்னோட ஃபேவரட் இங்கன்னு சொல்ல போனால் பிரெட் ஆம்லெட் மேயோ கிட்டத்தட்ட ஒரு 50 rupees இருக்கும். நமக்கெல்லாம் வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா 150க்கு அபோவ் அதிகமான வெரைட்டி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாக்லேட் பனானான்ற ஒரு வெரைட்டி. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியன் ப்ரெட்டில் வந்து ஃபொக்காசியா, பனினி, பீட்டா இந்த மாதிரி வெரைட்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரூட் டெஸ்ட் சொல்கிறேன் கேட்டுக்கோ. டிடிகே ரோடு ஆழ்வார்பேட்டை போனீங்கன்னா ராயல் சாண்ட்விச் ராயலாக இருக்கும். இதை தவிர எக்கச்சக்க பிரான்ச் தான் இருக்குதுவா. முக்கியமாக வேர்ச்சல் எவ்வளோ இருக்குது, ட்ரை பண்ணுங்க. ராமகிருஷ்ணா மற்றோட மந்தவெளியில் போயிட்டு குட்டியோண்ட ஒரு ஹோட்டல் இருக்கும்பா. அது பேர் தான் காமாட்சி உணவகம். டவுசர் கடை அப்படி சொன்னால் தான் பெருமை கடைக்கே. கோலா உருண்டை, மீன் குழம்பு, கறி குழம்பு, முக்கியமாக சொரா போட்டு இப்படி பல நான்வெஜ் ஐட்டங்கள் இருக்குது. போய் வேட்டையாடுங்க. 1000 தான் சாப்பிட்ற ஐட்டங்கள் கொடுத்தாலும் இந்த கடைக்கு ஏன் தெரியுமா டவுசர் கடை பேர் இருந்துச்சு. மிகப்பெரிய வரலாறு இருக்குது. நம்ம தாத்தா இருக்காதியா, அவர் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் டவுசர் போட்டு கம்ஃபர்டபுளாக வேலை செய்ய வரப்பா. வழிது பார், புடி புடி புடி. சோத்துக்கு குழம்பா குழம்புக்கு சோறான்னு தெரியாத மாதிரி ஊற்றி ஊற்றி சாப்பிட்டா அண்ணன் கண்ணு மீனை தேடுது போல் இருக்கு. ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமான காத்திருக்குமா கொக்கு. இப்படி நீங்கள் வேட்டையாட ரெடியாக இருந்தீங்கன்னா 100 ரூபா லிஸ்ட்டில் இந்த கடைக்கு ஒரு பெரிய டிக்கு. நான் ஜென்ரலாக இங்கே வரவில் எல்லா ஐட்டம்ஸும் சாப்பிடுவேன். நான் ஒரு 10 வருஷமாக சாப்பிட்றேங்க. இந்த கடை கிட்டத்தட்ட ஆரம்பித்து ஒரு 40 வருஷம் ஆகும். டேஸ்ட் நல்லா இருக்குது, ஹோம்லியாக இருக்குது, எக்கனாமிக்கலாக இருக்குது. பல ஐடி கம்பெனிலேருந்து வந்து பல வெளியிலேருந்து வந்து ஆட்டோ பிடிச்சி இங்கே வந்து சாப்பிட்டு போகிறாங்க. எங்கள் எல்லாமே ஸ்பெஷலாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். மற்ற இடங்களில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சாயந்தரம் 7 மணி 8 மணிக்கு வயிறு தும்முன்னு ஒரு மாதிரியாக இருக்கும். இங்கே வந்து அந்த இது இருக்காது. இப்போ சாப்பிட்டு போனால் 5 மணிக்கெலாம் பழையபடி பசி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதான் ஒரு 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ். தாத்தா சொன்னதை கேட்டிங்களா இல்லையா? இங்கே சாப்பிட்டா பசிக்குமா வேலைக்கு? அதுக்கும் கறி குழம்பு உண்டு, மீன் குழம்பு உண்டு, சாம்பார் உண்டு, எல்லாம் உண்டு.
இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு 1952 4 வருஷத்துல ரோஸ் மில்க் போடல ஒரு டிகிரியை வாங்கிட்டு இருப்பான் அண்ணன். அப்போ ஆரம்பிச்சவர் தான் இப்போ வரைக்கும் ரோஸ் மில்க்னா காலத்தினா ரோஸ் மில்க். This is purchased for my daughter-in-law to carry to USA. பாத்தீங்களா என்ன சொல்றாருன்னு? அமெரிக்கா அனுப்புறாராம். வாழ்க்கையில நாம பார்க்காத ஃப்ளைட்லாம் காலத்தி ரோஸ் மில்க் பார்த்துருக்குதுப்பா. ஏண்டாப்பா தம்பி, இந்த பொண்ணை பார்க்கறதுக்கு சின்ன வயசு சமந்தா மாதிரி இல்லை இருக்கலாம். மெர்சல் படத்தில் வந்த சமந்தா கேரக்டருக்கே இங்கே இருந்தால் ரோஸ் மில்க் பழக்கம் ஒட்டியிருந்துருக்கலாம். எனது காலத்து ரோஸ் மில்க் கடைக்கு லேண்ட்மார்க் எதுவா? மயிலாப்பூரில் ஒன்னது முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் இந்த கடை தான்ப்பா. ஒன்ஸ் போயிட்டு வந்துட்டீங்கன்னா காலத்துக்கு மறக்கவே மறக்காது. அதுதான் காலத்தியோட ஸ்பெஷாலிட்டி. இந்த ரோஸ் மில்க் குடிக்க நான் தாத்தாவோட வருவேன். இப்போ நான் பெங்களூர்லேருந்து இதுக்காக வந்திருக்கேன். வேறு எங்கேயும் எவ்வளோ ரோஸ் மில்க் குடிச்சிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி ஸ்பெஷலாக இருக்கிறது இல்லை எங்கேயும். அது எங்களோட சைல்ட்ஹுட் டேஸோட ஞாபகம். அதனால் ரொம்ப பிடிக்கும். நான் 25 வருஷமாக இங்கே வந்து வாங்கிட்டு இருக்கேன். தட் இஸ் த ஒன்லி வேர்ட் தட் வில் ஜஸ்டிஃபை த குவாலிட்டி ஆஃப் தி ரோஸ் மில்க். கடை வந்து 1927 இருக்குது சார். ரோஸ் மில்க் வந்து 1952 போட்டுட்ருக்கேன். ஸ்பெஷாலிட்டி பால் வந்து பியூர் பால், நோ வாட்டர். தேவி தேட்டர் பின்னாடி சின்னதாக ஒரு சந்து இருக்கும். இந்த சின்ன சந்துக்குள்ள சிறப்பான லஸ்ஸியா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனால் அங்கே தான் இருக்குது பாம்பே லஸ்ஸி. அங்கே தான் இருக்குது. உடனே போங்கள். என்னப்பா விளக்க போறியா? ஒன்றும் தேவையில்லை. தேவி தேட்டரில் பார்த்த பாம்பே பாஷாக்கு அப்புறம் தேவி தேட்டருக்கு பின்னாடி இருக்க பாம்பே லஸ்ஸி தான் ஃபேமஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் சுருமா முடிச்சுக்கிறேன். ஓகே, இங்கே பாம்பே லஸ்ஸின்னு பேர் இருந்தாலும் கூட அதுக்கு முன்னாடி எக்கச்சக்க ஐட்டங்கள் இருக்கு. கச்சோரி இருக்கு, சமோசா இருக்கு, பால்கோவா இருக்கு, குலாப் ஜாமுன் இருக்கு, ஜிலேபி இருக்கு, வேற என்னடா தம்பி இருக்கு? எல்லாமே 100 ரூபாக்குள்ள இருக்கு. கெட்டி தயிர் எடுத்து சட்டியில் போட்டு சுற்றி அப்படியே கலந்துருக்க தயிர் எடுத்து கிளாஸ்ல போட்டு மேலாப்பட ஆடையை பூட்டி சர்க்கரையை மேலாப்பட தூணா ஆகா. ஒரு 13 இயர்ஸாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னோட ஃபேவரட் வந்து கச்சோடி. இங்கே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சமோசா சுட கிடைக்கும். எப்போ வந்தாலும் ப்ளஸ் லஸ்ஸி. அம்பத்தூர்லேருந்து வரேன். எப்போ வந்தாலும் இங்கே சாப்பிட்டு தான் போகிறேன். நீங்கள் ஒரு பர் பர்சன் 50 ருபீஸ் கொண்டு வந்தால் லைக் ஸ்டொமக் ஃபுல்லாக சாப்பிட்டு போகலாம். ஒரு சமோசா, கச்சோடி, ஒரு லஸ்ஸி சாப்பிட்டு போகலாம். ஆடி தள்ளுபடியில் ஆஃபர் கேட்சா கூட அவ்வளோ சந்தோஷப்பட மாட்டாங்க மனுஷன். அந்த தெருவில் போயிட்டு அத்தோ எடுத்து வாழைத்தண்டு சூப்போட அமுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பாரு தம்பியை ஒரு முழு முட்டையை மும்முரமாக அமுக்குறான் பாரு. ராஜாடா நீ. ரூட்லாம் பெரிய குழப்பமே இல்லை. பீச் ஸ்டேஷன் போயிட்டு அத்தோ எங்க சார் கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா அத்தோ கிடைக்குது பண்ண ஒரு ரோட்டை காமிப்பாங்க. அந்த ரோடு ஃபுல்லாக அத்தோ கிடைக்கும்பா. அள்ளி வரைக்கும் சாப்பிடுங்க. எண்ணூரில் பர்மா நகர்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே நல்லாயிருக்கும். அதை விட்டால் பாரிஸில் நல்லாயிருக்கும். இங்கேயும் சாப்பிட்டா பார்சலாக வாங்கிட்டு போகிறேன். ரைட்டு, பசங்களாம் சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றோம். நம்ம பிள்ளைங்களுக்கும் கொடுப்போம். ஆனால் 60 ரூபா 100 ரூபா தான் 2 பேர் சாப்பிட்டு போகலாம். நல்லாயிருக்கும். ரேட்டும் கரெக்டாக இருக்கும். 90லேருந்து ரொம்ப ரீச் ஆகிருக்கு. ஸோ மெயின் ஃபஸ்ட்டு வந்து பர்மாவில் இந்த ஃபுட்டு வந்து பர்மாலேருந்து வந்தது. இந்த அத்தோ, மொய்யா, இந்த கவுசு, இந்த சீஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸ். மக்கள் வரவேற்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட்டுன்றது வேறு ஃபுட்டு, பட் இந்த பர்மா ஃபுட்டுன்றது வேறு ஃபுட்டு. சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்களுக்கு முதுமை வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால் எங்களுக்கு நல்ல வரவேற்பு. இந்த வீடியோவை வழங்குவோர் பாஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட். லேர்ன் ஃப்ரம் த மாஸ்டர்ஸ்.